இப்போ நீங்கள் ஒரு கோபமாக இருக்கிறீங்க, இல்லாட்டி நீங்கள் ஒரு சேடாக ஒரு கவலையாக இருக்கிறீங்க. ஆனால் இந்த இமோஷன்ஸை நீங்கள் எப்படி மாஸ்டர் பண்ண போகிறீங்கன்றதுல தான் உங்களோட லைஃபோட சக்ஸஸே இருக்குது. உண்மையாக மனிதராக பிறந்த எல்லாருக்குமே ஒரு பயமோ அல்லது ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு பதற்றமோ இருக்கிறது நார்மல். நாங்கள் அப்படித்தான் மாஸ்டர் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதையே நாங்கள் எப்படி மாஸ்டர் பண்ணுறதுல தான் எங்களோட லைஃபோட சக்ஸஸ், எங்களோட லைஃபோட ஹாப்பினஸ் எல்லாமே இருக்குது. ஹவு டு மாஸ்டர் யுவர் இமோஷன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு புத்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்ட சில டிப்ஸை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். முதலாவது விஷயம், எங்கள் எல்லாருக்குமே ஈகோ இஷ்யூஸ் இருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் எங்களை அதிக அளவில் ட்ரிகர் பண்ணும். அது ரிலேஷன்ஷிப் விஷயமாக இருக்கலாம், அல்லது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், அல்லது ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் எங்களை அதிக அளவில் ட்ரிகர் பண்ணும். அந்த விஷயம் என்னன்றதை முதலாவது நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதிக அளவில் கோபமாகும், அல்லது அதிக அளவில் கவலையாகும், அல்லது அதிக அளவில் பதற்றப்படும். அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் அறிஞ்சு கொண்டீங்கன்னா அதை நீங்கள் குறைக்கிறதுனால நீங்கள் நிச்சயமாக ஒரு அந்த அந்த இடத்துல இருந்து விலகிறதுனால, அந்த என்விரான்மெண்ட்ல இருந்து நீங்கள் உங்களை டீவியேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணலாம். உங்களோட இமோஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம் என்று சொல்கிறேன். ஆனால் இமோஷன்ஸ்ன்றது எங்களோட செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுறோம்ன்றதை நாங்கள் வெளிக்காட்டுறோம். அது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். நாங்கள் இமோஷன்ஸை வெளிக்காட்ட வேணும். அது உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு ஹெல்த்தியான விஷயம்னு சொல்லி இந்த ஆத்தர் சொல்கிறேன். அதனால் எல்லா இமோஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ண வேணும்னு இல்லை. அதே நேரத்தில் ஒரு ஆள் ஒரு நேரத்தில் கோபமாக இருக்கிறார், அல்லது ஒரு ஆள் ஒரு நேரத்தில் பதற்றமாக இருக்கிறார், அல்லது ஒரு ஆள் ஒரு நேரத்தில் கவலையாக இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் ஒரு நாளும் லேபிள் பண்ணாதீங்க. அல்லது உங்களையே நீங்கள் ஒரு கோபமான நபருண்டோ, அல்லது நீங்கள் ஒரு கவலையான நபருண்டோ, அல்லது நீங்கள் ஒரு பதற்றமான நபருண்டோ லேபிள் பண்ணி கொள்ளாதீங்கன்னு சொல்லி இந்த ஆத்தர் சொல்கிறார். ஏனென்றா அது அந்த நேரத்துக்குரியது. அந்த நேரத்தில் மட்டும் நாங்கள் காட்டுற இமோஷன் அது எங்களை ஒரு நாளும் மாற்றாது, எங்களோட பர்சனாலிட்டியை மாற்றாதுன்னு சொல்லி இந்த ஆத்தர் சொல்கிறார். மூன்றாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களோட பதற்றத்தால் அல்லது எங்களோட கவலையால் அல்லது எங்களோட நாங்கள் இந்த ஃப்யூச்சரை பற்றி இருக்கிற அன்பிரடிக்டபிலிட்டியால் நாங்கள் பல விஷயங்களை தாமதித்து கொண்டு போகிறோம். அதாவது ப்ரோகாஸ்டினேஷன் சொல்லுவோம், தாமதித்து கொண்டு போகிறோம். அப்படி இல்லாமல் ஒரு நியூவான விஷயத்துக்குள்ள பாசிட்டிவாக இறங்குங்க. கணக்கு அதை பற்றி யோசிக்காதீங்க. உங்களோட பழைய விஷயங்களை வச்சு புது விஷயங்களோட கனெக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி இந்த ஆத்தர் சொல்லியிருக்கிறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சில சந்தர்ப்பங்களின் போது மாத்திரம்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கனகாலத்துக்கு ஒரு ஆங்ஸைட்டியாக ஃபீல் பண்ணுவீங்க, இல்லை கனகாலத்திற்கு கோபமாக இருப்பீங்க, கனகாலத்துக்கு சேடாக டிப்ரெஷனோட இருப்பீங்க. அந்த சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் நீங்கள் சப்போர்ட்டை தேடலாம். அந்த சந்தர்ப்பத்தில் சப்போர்ட்டை தேடினா மட்டும் காணும். மற்றும்படி உங்களோட இமோஷன்ஸை நீங்களாகவே மாஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொல்லி இந்த ஆத்தர் சொல்கிறேன். அதே நேரத்தில் எந்த ஒரு இமோஷன்ஸ் உங்களை கூட நெகட்டிவாக ஃபீல் பண்ண வைக்குது, கூட கவலையா அல்லது கூட டிப்ரெஷனா அல்லது கூட உங்களோட நேச்சரை மாற்றுதுன்னு சொன்னால் அது நெகட்டிவான இமோஷன்ஸ். அந்த நெகட்டிவான இமோஷன்ஸுக்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அந்த நெகட்டிவான இமோஷன்ஸை அதிக அளவில் இன்டர்பிரேட் பண்ணாதீங்க. அதை பற்றி அதிக அளவில் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, டிஸ்கஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். எந்த இமோஷன்ஸ் உங்களோட க்ரோத்துக்கு உதவுதோ, உதாரணமாக நீங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் பயப்படுவீங்க, ஒரு நியூவான ஒரு கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் பயப்படுவீங்க, அல்லது ஒரு நியூவான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு போகிறதுக்கு முதல்ல பயப்படுவீங்க. ஆனால் அந்த இமோஷன்ஸால் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் கிடைக்க போகுது. ஒரு உறவு உங்களுக்கு கிடைக்கலாம், அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணலாம். அப்படியான சந்தர்ப்பத்தின் போது மாத்திரம் அந்த இமோஷன்ஸை நீங்கள் வெல்கம் பண்ணி வச்சிருங்க. மற்றபடி வர நெகட்டிவான இமோஷன்ஸை பற்றி அதிக அளவில் கன்சிடர் பண்ணாதீங்கன்னு சொல்லி இந்த ஆத்தர் சொல்லியிருக்கிறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர இமோஷன்ஸை நீங்கள் எழுதி கொள்ளுங்க, ரைட் பண்ணுங்க. ஒரு கிழமையில உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் என்னென்ன இமோஷன்ஸை நீங்கள் கோ த்ரூ பண்ணுறீங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதுங்க. அடுத்த கிழமை அந்த இமோஷன்ஸ் மாறி இருக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு எக்ஸாம் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. எக்ஸாம் ஃபேஸ் பண்ண போகிறதுக்கு முதல் இருக்கிற இமோஷன்ஸ் என்ன, எக்ஸாம் ஃபேஸ் பண்ணி முடிய அந்த இமோஷன்ஸ் மாறி இருக்கும். அதனால இமோஷன்ஸ் எல்லாம் டெம்பரரியான விஷயம்தான். அது ஒரு நாளுமே பெர்மனண்டாக இருக்க போறதில்லை. லைக் நாங்கள் எப்பவும் ஹாப்பியாகவும் இருக்க போறதில்லை, எப்பவும் சேடாகவும் இருக்க போறதில்லை. அதனால நெகட்டிவ் இமோஷன்ஸ் எப்பவுமே எங்கள்கிட்ட இருக்காது. எங்களுக்கு மாறி மாறித்தான் இந்த இமோஷன்ஸ் வரும். ஸோ அதை பற்றி அதிக அளவில் அலட்டிக்கொள்ளாதுன்னு சொல்லி இந்த ஆத்தர் சொல்லியிருக்கிறேன். அதே நேரத்தில் ஒரு நாளைக்கு உங்களுக்கு தோன்ற இமோஷன்ஸ் நீங்கள் பாசிட்டிவ் இமோஷன்ஸ் என்றும் நெகட்டிவ் இமோஷன்ஸ் என்றும் டிவைட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி டிவைட் பண்ணிக்கோங்க. நான் முதலே சொன்னது போல, எது உங்களை க்ரோத்துக்கு கொண்டு போகுதோ அது பாசிட்டிவ் இமோஷன்ஸ், எது உங்களை பார்த்தீங்கன்னா கீழே கொண்டு போகுதோ அது நெகட்டிவ் இமோஷன்ஸ், எது உங்களை டவுனாக கொண்டு போகுதோ அது நெகட்டிவ் இமோஷன்ஸ். இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணி
உங்களோட இமோஷன்ஸை ஒவ்வொண்டா பாருங்க. நீங்க உண்மையா பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நாளில் நீங்க பார்க்குற பாசிட்டிவ் இமோஷன்ஸ் தான் கூடவாக இருக்கும். அதுல இருந்து உங்களுக்கு விளங்கும் நீங்க ஒரு பாசிட்டிவான பர்சன் சொல்லி. நீங்களே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு கிழமையில ஒவ்வொரு நாளும் இதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளலாம்னு சொல்லி இந்த ஆதர் சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் உங்களுக்கு நெகட்டிவான ஒரு விஷயம் வருகிற போது, நெகட்டிவான தோட் வருகிற போது பாசிட்டிவான உங்களோட கோல்ஸை விஷுவலைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஏதாவது ஒரு டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிக்கிற மாதிரியோ, அல்லது உங்களோட நீங்கள் கோலை அச்சீவ் பண்ணுற மாதிரியோ, அல்லது உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹாப்பினஸ் வர மாதிரியோ ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நீங்கள் மனக்கண்ணுக்குள்ளே கொண்டு வாங்க, விஷுவலைஸ் ஆக்கி கொள்ளுங்கன்னு சொல்லி இந்த ஆதர் சொல்கிறேன். அதே நேரத்தில் உங்களோடையே நீங்கள் கதைச்சு கொள்ளுங்க, பாசிட்டிவாக கதைச்சு கொள்ளுங்க. நான் நல்லா இருக்கிறேன், காட் என்னோட தான் இருக்கிறார், இந்த நாள் என்னுடைய நாள், நான் சாதிப்பேன், இப்படி பாசிட்டிவாக உங்களோடைய நீங்கள் கதைச்சு கொள்ளுங்கன்னு சொல்கிறேன். உண்மையிலே இமோஷன்ஸை மாஸ்டர் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய டாஸ்க். அதனால ஒரு கொஞ்ச நாளுக்குள்ளேயே உங்களோட இமோஷன்ஸை நீங்கள் மாஸ்டர் பண்ணி கொள்ளலாம். பட் யூ கேன் டேக் பேபி ஸ்டெப்ஸ், சின்ன சின்ன ஸ்டெப்ஸினூடாக நீங்கள் மாஸ்டர் பண்ணி கொள்ளலாம். அதனால அதிகளவில் அலட்டி கொள்ளாமல் பாசிட்டிவ் இமோஷன்ஸுக்கு கூடிய அளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கன்னு சொல்லி இந்த ஆதர் சொல்லி முடிக்கிறேன். ஆக மொத்தத்தில் இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது, இமோஷன்ஸை மாஸ்டர் பண்ணுறது மூலமாக தான் நாங்கள் எங்களையே சக்ஸஸுக்குள்ளே கொண்டு போகலாம். அதனால் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.